ராமநாதன் ஜெபராஜ், பிரைஸ் லார்ட். ஸ்ரீலங்காவில் பிறந்து 1979 குடும்பமாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். அந்த நாள் முதல் எங்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தியவர் அருமையான பாஸ்டர் மருதையா அவர்கள். அவங்க தான் எங்களுடைய குடும்ப பாஸ்டர். நாங்கள் அன்றைக்கு வரும்போது 11 பேர் இருந்தோம். அம்மா, அப்பா, 6 சகோதரர்கள், 4 சகோதரிகள். இப்படியாக அந்த நேரத்தில் அருமையான போதகர் எங்கள் முதலில் சந்திக்கவும் நாங்கள் குடும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். முதலாவது நான் ஆண்டவரை அம்மா அப்பா ஏற்றுக்கிடும்போது நான் எதிர்த்தேன். அப்போது அந்த மாதிரி சுவிசேஷம் பிரசங்கத்தில் வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை என்கிறதான அந்த வார்த்தை என்னை கிரி செய்தது. அப்படியே நான் சபையில் போய் இந்த சிருஷ்டிகர் யார் என்று தேட ஆரம்பித்தேன். அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகர் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அதுபோல் வேதாகாம கல்லூரியில் போய் பயின்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பைபிள் வேதாகாமத்தில் படித்து இப்போது பல கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறேன். மலைவாழ் மக்கத்தில் ஊழியம் செய்கிறேன். இந்த பைக் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் கூட ஸ்பீடாக கடந்து போய் அந்த ஜனங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அது கொடுத்ததுக்காக நன்றி. அநேக கிராமங்களில் கடந்து போய் அநேக மலைவாழ் மக்கத்தில் கடந்து போய் ஊழியத்தை செய்யணும். இன்னும் அநேகமான ஊழியங்களை செய்ய வேணும்னு ஆசைப்படுகிறேன். நிறைய கிராமங்களில் போய் அநேக கைப்பிரதிகள் கொடுக்குறேன். அநேக குடும்பங்களை சந்திக்கிறேன். அநேகருக்காக ஜெபம் பண்ணுறேன். உபவாச ஜெபம் நடத்துகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு சபை கட்டுவதற்கு ஒரு 4-5 கிராம மத்தியில் ஒரு சபை கட்டுவதற்காக இடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்காக ஜெபமிங்க. ரொம்ப நன்றி. So really I appreciate this wonderful man of God, and really God has been using him. Very large family, but I thank God the whole family came to Christ. Now he and all his brothers, 4 of them are in the ministry. We have to praise God, and we thank you for your prayers and support. God bless you. This is Pastor David Ravi and his family, and I know this family for the past more than 18 years. They are all coming from our church, main church, Peace Assembly of God Church, and God has called them, and so now they have been serving in this small little village called Vallanadu, and when they were starting, nothing was there. But after they came and started the work, now they have we have over 150 members are coming and worshiping all Sundays. So I'm so happy to introduce this family, Mr. and Mrs. David Ravi, and so they will share about their life and how God has been good to them, how God has helped them to start this work, and so I would like to ask him to share with us. Thank you so much. God bless you. பாளையங்கோட்டை சமாதானபுரம் சபையில் ஒரு விசுவாசியாக இருந்து ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்திற்கு அழைப்பை பெற்று இந்த கிராமத்திற்கு தெரு பிரசங்கங்கள் வாலிபர்கள் என்னும் தாய்மார்கள் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே கிராம ஊழியமாக செய்து அந்த ஊழியத்தின் மூலமாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது மகிமையாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது 24 வருடமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவர் இந்த இடத்துல சபையை ஆத்துமாக்களை உருவாக்கி தந்தார். ஒரு குடும்பம் இருக்கும்போது இந்த இடத்துல சமாதானபுரத்து சபைக்கு வந்தார்கள். அதன் மூலமாக அவர்களை சந்தித்து புதிய ஆத்துமாக்களை சந்தித்து இந்த கிராமத்தின் ஜனங்கள் எல்லாம் சாதாரணமாக சாராயம் விற்கிற இடம், இன்னும் பலவிதமான புற மதஸ்தர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இது ஒரு
வனாந்தரமான இடம் நிலைத்து கடினமான இடம், கொலை வெறிகள் பிடித்த ஒரு கிராமம். இப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை ஆண்டவர் எனக்கு ஊந்தி தள்ளினபடினால் இந்த கிராமத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த கிராமத்தில் ஆரம்பத்தில் உடனே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. சுவிசேஷம் சொன்னப்போனால் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஆராதனைக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு கொடுக்குற நோட்டீஸ், துண்டு பிரதிகளெல்லாம் கிழித்திருக்காங்க. இந்த கிராமத்தில் 2-3 முறை நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். அடிச்சிருக்காங்க, என்னை அடித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடியும் வாங்கிட்டு ஆண்டவருக்காக திரும்ப நான் பதில் ஒன்று ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தேவ சத்தத்தை அறிஞ்சு திரும்ப இந்த கிராமத்தில் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் என்னை ஊன்ற தள்ளினபடினால் பரிசுத்த ஆவியானிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து திரும்பமாக இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். அப்போ ஒரு விட்டு ஓடிப்போன்னு நினைக்கல. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஆத்துமாக்களை எப்படியாவது இந்த கிராமத்தில் தருவார். இப்படிப்பட்ட முரட்டாட்ட உள்ள ஜனங்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. அவர்களுக்காக ஜெபித்தேன். அவர்களுக்கு திரும்ப அது பிறகு அவர்கள் என்னிடத்தில் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் நல்மணம் பொருந்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல சபை ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தது. ஆரம்ப நாட்களில் சமாதானபுரம் சபையிலிருந்து இந்த லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, பைக் வாங்குறதுக்கும் சமாதானபுரத்து சபையிலிருந்து எனக்கு உதவி செய்தார்கள். தலைமை சபையிலிருந்து பாஸ்டர் ஹான்ஸ்ட் அவர்கள் உதவி செய்தார்கள். அந்த உதவியின் மூலமாக இந்த நாட்களை இடம் வாங்கி 10 சென்ட் இடம் வாங்கி இதில் கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது இங்கே ஒரு 150 ஆத்துமாக்கள் சபையில் ஆராதிக்கிறார்கள். வண்டி எங்களுக்கு இந்த கிராமங்களில் 20 சுற்றி ஊழியம் செய்வதற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இதில் சில வாலிபர்களையும் இந்த வண்டியில் அனுப்பி விடுதோம், போய் ஊழியம் செய்யுங்கன்னு சனத்தில் கூட. இப்போ ஒரு 150 வர்றாங்கன்னா இன்னொரு 150 ஆத்துமாப்படுத்தணும் அப்படிங்கிற ஜெப நிலைமையில் இருக்கிறோம். பொதுவாக 1000 ஆத்துமாக்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் புதிய கட்டட விரிவாக்கம் செய்ய வேண்டும், முன்னும் பின்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். இன்னும் பின்னால் உள்ள இடங்கள் இருக்கிறது, அதையும் கர்த்தருக்கு சித்தமானால் வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். நாங்கள் வாகனமே இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு இந்த வாகனம் வந்த பிறகு நிறைய கிராமங்களில் போய் ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. முதலாவது கர்த்தருக்கு நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்த சமாதானபுரம் சபைக்கும் பாஸ்டர் ஹேர்னஸ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். These two grandmas, there is no place to sleep, so now they are sleeping under the tree, and the church is also close to them, and whenever they are hungry they will go and eat, and they are also providing food for them. So some of our grandmas are sleeping on the roadside, but anyhow I thank God they are sleeping well. There is no mattress, but the road is here. They're enjoying their stay and they're really sleeping. God bless you. I think that they are really sleeping good. God bless you. I thank you for this sister. She is carrying the very heavy load over her head, and I praise God. We are sharing the love of God, how Jesus is ready to give her rest. So praise the Lord. I am glad to pray for her. She's a very good, godly mother, and we have to pray for her to get rid of this kind of burdens. Thank you, Ma. God bless you. This is Pastor Peter Pavanasam. He comes from a very strong Hindu family background, and when he was in trouble, when he was facing so many financial crises, he came to know Christ as the Lord and Savior. When he got saved, the whole family rejected him, but God has helped us to receive him one of our family. So we shared the gospel. He gave him enough food and shelter, and he got saved and baptized and called for the ministry.
and God has helped us to send him for 2 years Bible training. Then when he graduated from our Extension Bible Center, now God has opened the way for him to come to this village called Puliya, a small little village. And so God has opened the way for him to come and work for these people. And thank God, he and his wife, 2 kids, they're doing a very good ministry in this place. Not only in this village, they are visiting more than 10-20 villages around this place. Peter is a very good great man of God. When he was in need, God has helped us to buy this land, to build this house, and people are coming every Sunday. It is really, God has blessed this village, and I would like to ask some more questions from our brother Peter, and he will answer to us. Brother Peter, how did you come to know the Lord Jesus Christ in your life? அங்கே 1989 பிஸ்னஸ் தொடங்கினேங்க. 1989லேருந்து 97 வரைக்கும் டிவி வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டிவி வியாபாரத்தில் 4 பேர் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே அது லாஸ் ஆகிடுச்சு அந்த பிஸ்னஸ். 40 லட்சம். அதான் ஒரு ஃபைன் மார்னிங் அந்த க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு நண்பர் மூலமாக கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டோம். அதுவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஜீசஸை ஏற்றுக்குங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. உயிருள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் கும்பிடுங்கன்னு சொன்னார். நான் உயிருள்ளவர் ஒருத்தரை நீங்கள் எப்படி இருக்குங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே சொல்லி கும்பிட்டேன். அப்போ இயேசு 99 அப்படி வாழ்க்கைக்குள்ளே புதிய ஏற்பாடு மூலமாக வந்தார். அப்புறம் தான் 2000 அங்கே பக்கத்தில் என்ஜோ காலனியிலேருந்து அந்த சபைக்கு நாங்கள் போய் அங்கேருந்து பேப்டிசம் எடுத்து, அப்புறம் உங்கள் மூலமாக அங்கே நம்ம பைபிள் காலேஜில் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப நெருக்கடியான அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள் அந்த நேரத்தில். இப்போது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம், படிக்கிறது கூட பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட கஷ்டப்பட்ட நிலையில் நல்ல உதவிகள் உங்கள் மூலமாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கிராமத்தில் ஊழியம் நீங்கள் சொன்னீங்க. உங்கள் மூலமாக இந்த புளியங்குளத்துக்கு சபைக்கு நாங்கள் வரவும், கடந்த 10 ஆண்டு இந்த தலை சபையாக இதில் வச்சு இதிலேருந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வரோம். இதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமம் அங்கே ஒரு 5 கிராமம் பக்கத்தில் இருக்குது. ஆழ்ச்சினங்கள் ஒரு மையமாக வச்சு செய்கிறோம். அதுமாதிரி செய்திகள் ஒரு மையமாக வச்சு அங்கே ஒரு 10 கிராமம் அங்கேயும் செய்கிறோம். ஆண்டவர் நல்லா ஆசிரியச்சு வர்றாரு. மேலும் இந்த பகுதியிலலாம் அவ்வளோ வாகன போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அப்போ ஒரு சின்ன வண்டி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்டர் யானஸ் மூலமாக எனக்கு ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் கொடுத்தீங்க. அது மூலமாக ஊழியங்களை நல்ல வேகமாக போய் சந்திக்கவும், ஜனங்களை போய் சந்திக்கவும் ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். One of our branch churches here in close to our mother church, by God's grace we were able to plan more than 30 churches within this last 10 years. We prayed for this to build this building project, and God has answered the prayer. We laid the foundation stone, and now God has helped us to build this church, because this is our church is located on the highways, and thousands of people are going by walk to go to the holy land, sacred place close to this southern part of India, and they want to sacrifice their their life, and people are really go by walk for many miles to go and see their own God. So they are going without in hope and peace, but we are preaching about the hope of Jesus, and God has helped us to get this land. We laid the foundation stone on 19th March of 2012. Then God has helped us to finish all the building work, and we dedicated the church for the glory of God and worshiping God, and also we have been reaching more than 10 villages around these places. This is Brother Lucas. He comes from Sri Lanka. Sri Lanka is a small island close to India. It is located in the southern part of India, and Brother Lucas is a pastor,
and he is pastoring a church in Sri Lanka, the city called Colombo. And I have a privilege to go and visit them and encourage them. I used to go and conduct seminars and evangelistic crusade and prayer camps, and I praise God, these people are blessed by our ministry. So they wanted to come and visit India, and he has a very good family. He is also a pastoring a church, and a very good church in Sri Lanka. And so I would like to, I'm glad to introduce this wonderful man of God, and he would like to share something about his country, his family, and how the churches are growing in Sri Lanka. Hello, Brother Lucas. How are you? Fine. It is good to see you in our country, in India. And how did you receive Jesus as your Lord and Savior? நான் 1989 வருடத்தில் நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட 3 மாதத்தில் நான் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஒப்புக் கொடுத்த பிறகு என்னுடைய பின்னணி ரோமன் கத்தோலிக் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 1996 வருடத்திலிருந்து 98 வருடம் வரைக்கும் வேதாம கல்லூரியில் படித்து 99 வருடத்திலிருந்து 2009 வருடம் வரைக்கும் மிஷன் ஊழியத்துக்காக நான் சென்றேன். இப்படியாக நான் சென்று தேவனுடைய ஊழியத்தில் நான் ஈடுபட்டேன். அந்த நாட்களில் கடும் உபத்திரங்களும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் தேவ ஊழியத்தை நடப்பித்தேன். காரணம், இலங்கை தேசத்தில் பௌத்த நாடாக இருக்கிறபடியால் அந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழிக்கும் ஒரு விரோதமான காலம் ஏற்பட்டாலும் கர்த்தர் தாமே அந்த இடத்தில் ஊழியத்தை செய்து கொண்டு போக கிருபை செய்தார். எங்களுடைய ஆலயம் அடிக்கப்பட்டது, ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து அந்த ஊழியத்தை கட்டியெழுப்பவும் ஒரு திரளான கூட்டத்தை ஆதாயப்படுத்தவும் அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். எதிர்ப்பின் மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்கள் வருவது குறைவு, ஆனால் அந்த ஜனங்கள் தேவனுக்குள் நிலை நிற்கிறார்கள். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். And Sri Lanka, so I had a privilege to go and visit Sri Lanka. You know, there is a fight between two groups, Sinhalese and Tamil speaking people. But many people, they died during the civil war. But now God has brought them peace. So now the country is a peaceful country. But still the Buddhist people are really giving some trouble to the ministry in Sri Lanka. But God has been using this wonderful man. விசேஷமாக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். 2013 வருடத்திலிருந்து பாஸ்டர் கிளன்ஸ் மர்தையாவோடு எங்களுக்கு இடையே தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தகப்பனாக எங்களுக்கு நாங்கள் அந்த நாட்களில் ஒரு டீமாக நாங்கள் இந்தியா தேசத்துக்கு வந்தோம் 2013. அந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான விதத்தில், அதாவது பொருளாதார ரீதியாக எங்களுடைய குழுவை நல்லா பராமரித்து எங்களை பார்த்து அநேக ஊழியங்களுக்கு எங்களை வழி செய்தால், அதற்கு பிறகு நாங்கள் மறுபடியும் தனியாக நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது எனக்காக, அதாவது ஏர் டிக்கெட் கூட சபையினால் கொடுத்து எங்களுடைய ஊழியத்தை இன்னுமா கட்டி எழுப்ப உதவி செய்தார். அதே வண்ணமாக விசேஷமாக நான் சொல்ல வேண்டும், அதாவது இலங்கை தேசத்துக்கு போதகர் டீமாக வந்து இலங்கை தேசத்தின், அதாவது பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க உதவி செய்தார்கள். அதே போல் அநேகரை கட்டி எழுப்புவதற்கு, அதாவது ஆவிக்குரிய ரீதியாக ஜெபத்துக்கூடாக லீடர்ஷிப் கூட கட்டி எழுப்புவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தார் அந்த தேசத்தில் வந்து. அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் கோல் என்ன? அதாவது எதிர்காலத்தில் நான் இலங்கை தேசத்தில், அதாவது அசம்பிளி ஆஃப் காட் சபை, ஒரு சபையை உருவாக்குவது, அது மாத்திரமல்ல திரளான ஆத்துமாக்கள் தேவனுக்காக வென்று கொண்டு அநேக தேவ ஊழியர்களை எழுப்புவது எனது பிரதான நோக்கமாக இருக்கிறது. விசேஷமாக இவை அனைத்துக்காக நான் பாஸ்டருக்கு பின்பாக அவருக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு போக உறுதுணையாக இருக்கிறவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியான ஒரு உறவை தேவன் கட்டி எழுப்பி தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை, எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்க இந்த ஊழியத்தை செய்து கொண்டு போக நான் நம்புகிறேன். வரும் நாட்களிலும் அதிகமான எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக, சர்வப்பிரகாரமாக, ஆலோசனைக்கூடாக, பொருளாதார ரீதியாக அவர் எங்களுக்கு உதவி செய்ய நம்புகிறோம். அந்த ஊழியத்தின் மூலம் தேவநாமம் மகிமைப்படும்.